வணக்கம். டான் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு இன்றைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு இன்றைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பில் இடப்படும் என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 17,25,795 குடும்பங்களுக்கான கொடுப்பனவு இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. இதற்காக 12.5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இன்று மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா என்பது தொடர்பில் அறிக்கை வெளியிட உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. இன்று மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா என்பது தொடர்பில் இன்று காலை அறிக்கை வெளியிட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை புனரமைக்கும் பணிகள் தற்போது இடம்பெற்று வரும் நிலையில் மேலும் மின்வெட்டு அமுல்படுத்தப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் இதன்போது எட்டப்படும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தம்மிக்க விமல்ரத்ன குறிப்பிட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்தடையை மீட்டெடுக்கும் வேளையில் நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்பட்ட பிரச்சினையின் விளைவாக திங்கள் செவ்வாய் ஆகிய 2 தினங்களில் நாடளாவிய ரீதியில் சுழற்சி மின்வெட்டை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி பிற்பகல் 3:30 மணி தொடக்கம் இரவு 9:30 மணி வரையான காலப்பகுதியில் சுழற்சி முறையில் நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு பகுதிகளிலும் 90 நிமிட மின்வெட்டை அமுல்படுத்த தீர்மானிக்கப்பட்டது. சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்காக புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சில சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு பல வருடங்கள் செல்வதாக அவர் குறிப்பிட்டார். துஷ்பிரயோகம் இடம்பெற்ற தினத்தில் இருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் 5 வருடங்கள் செல்வதாக அவர் குறிப்பிட்டார். காலம் தாழ்த்தி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு இடம்பெறும் போது குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நீதியமைச்சர் கூறினார். சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரை வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குழாமில் ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகளை விரைவில் முடிவுறுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் நம்பிக்கை வெளியிட்டார். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் சாதகமான நிலைப்பாடுகளை கொண்டுள்ள நிலையில் ஜப்பான் அரசாங்கத்திடம் இருந்து மேலும் உதவிகளை எதிர்காலத்திலும் எதிர்பார்ப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் ஐநா முகவர் அமைப்பான UNFPA நிறுவனத்தால் ஊர்காவத்துறை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் புறமைக்கப்பட்ட மத்திய சிகிச்சை நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தெல்லிப்பளையில் அமைந்துள்ள புற்றுநோய் மருத்துவமனைக்கான தேவைப்பாடுகள் அதிகம் உள்ள நிலையில் அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஆளுநர் இதன்போது முன்வைத்தார். அதேபோல யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும், அதற்குரிய உட்கட்டுமானங்களுக்கான உதவிகள் தொடர்பிலும் ஆராயுமாறு ஜப்பானிடம் வேண்டுகோள் விடுத்த ஆளுநர் இதேவேளை வடக்கு மாநிலத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் மன்னாரில் 9 சிகிச்சை நிலையங்கள் இவ்வாறு புறமைப்புக்காக உள்வாங்கப்பட்டு அவற்றில் 8 நிலையங்களின் புறமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. அவற்றுக்கான சான்றிதழ்களும் இந்நிகழ்வில் வைத்து கையளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் இசோ மார்ரா அகியோ, UNFPA நிறுவனத்தின் இலங்கைக்கான குழு தலைவர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசேல குணவர்த்தன, வடக்கு மாநில பிரதமர் செயலாளர் இனா இளங்கோவன், வடக்கு மாநில சுகாதார அமைச்சின் செயலர் பான ஜெயராணி, வடக்கு மாநில சுகாதார பணிப்பாளர் சமன் பத்ரன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போலீஸ் நிலையங்களுக்கு சென்றால் நீதி நிலைநாட்டப்படும் என மக்கள் நம்ப வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார்.
நமது சமூகத்தின் மாற்றத்துக்கான விதியை முன்பள்ளி குழந்தைகளிடமே விதைக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு ஒழுக்க விழுமியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ண வேதநாயகன் தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை மழலைகள் பூங்காவின் மலரும் மழலைகள் நூல் வெளியீட்டு விழா நிகழ்வு பன்னாளையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பங்கேற்று நூலை வெளியிட்டு வைத்து உரையாற்றுகையிலேயே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார். சிறு வயதிலிருந்தே சரியான எண்ணங்களை பிள்ளைகளிடத்தில் விதைத்து எதிர்கால சமூகத்தை சரியான வழியில் கட்டியெழுப்ப வேண்டும் என இதன்போது குறிப்பிட்ட ஆளுநர், போலீஸ் நிலையங்களுக்கு சென்றால் நீதி நிலைநாட்டப்படும் என மக்கள் முழுமையாக நம்ப வேண்டும் என வலியுறுத்தினார். செல்வாக்குள்ளவர்கள், பண வசதியுடையவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பார்கள் என்ற மக்களின் எண்ணங்கள் மாறும் வகையில் போலீஸ் திணைக்களமும் நடந்து கொள்ள வேண்டும் என ஆளுநர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் மருதங்கேணி தாளியடி பகுதியில் சமூக மாற்றத்துக்கான ஊடக மையம் திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மருதங்கேணி தாளியடி பகுதியில் சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்தின் அலுவலக திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது. ஊடகவியலாளர் சீனாத்தானா காண்டிவன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக அரசியல் ஆய்வாளர் சட்டத்திரணி சீனா ஆனா ஜோதிலிங்கம் கலந்து கொண்டு அலுவலகத்தை நாடாவட்டி திறந்து வைத்தார். சமூக மாற்றத்துக்கான ஊடக மையம் அனைத்து ஊடகவியலாளர்களையும் உள்ளடக்கி சர்வதேச ரீதியில் செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் மருதங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அமரசிங்க, ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், வடமராட்சி கிழக்கு கடல் தொழிலாளர்கள் சங்கங்களின் சமாச தலைவர், வடமராட்சி கிழக்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர், தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு அமைப்பாளர், யாழ் மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்க தலைவர் முரளிதரன், பிரதேச வர்த்தகர்கள், வத்ராயன் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர், பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். உலக காலநிலை சவால்களுக்கு முகம் கொடுக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உலக காலநிலை சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய பிரஜைகள் என்ற வகையில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று மாலை ஐக்கிய அரபு ராச்சியத்தில் உலக அரச உச்சி மாநாட்டில் உரையாற்றிய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். மானிட வர்க்கம் தொடர்பான முக்கியமான துறைகளில் எதிர்கால உத்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாநாடு உந்து சக்தியாக அமைகின்றது. உலகளாவிய சவால்களுக்கு முகம் கொடுக்க உலகளாவிய கூட்டு செயல்பாடு அவசியம் ஆனது. சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது தரம் மிக்க தேசம் ஒன்றை போன்றதே. வளம் மிக்க உலகம் ஒன்றுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது. உடன்படிக்கைகளையும் சட்டங்களையும் முறை சார்ந்த வகையில் அமுலாக்குவதும், குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கும் உறுதிநிலையற்ற சமுதாயங்களுக்கு முறைப்படி ஒத்துழைப்பை வழங்குவதும், உத்தியோகஸ்தர்களின் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்காக சுதந்திர ஊடகங்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதும் முக்கியமானது. உலகளாவிய நிதி பங்களிப்பு நிபந்தனைகள் அதிகரிக்கின்றமை, எதிர்காலத்தில் செலுத்தப்பட உள்ள பெருந்தொகையான கடனை செலுத்துதல் மற்றும் இறையாண்மை கடன் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நிகழ்கால சர்வதேச நிதி கட்டமைப்பு பலவீனமான வகையில் தயாராகியமையினால் உலகளாவிய நோக்கும் மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளது. நவீன உலகிற்கு நியாயமான வகையில் சீராக்கிக் கொள்ளக்கூடிய நிதிசார் திருத்தங்களின் பால் மாற்றமடைவது மிகவும் முக்கியமான விடயமாக அமைகின்றது. அதற்காக பிரஜைகளின் பங்கேற்பு முக்கியமானது. பிரஜைகள் சுற்றுச்சூழல் மீது பெற்றுக்கொண்டவர்களாக மாற வேண்டும். சைபர் பாதுகாப்பு செயல்முறையை நோக்கி உலகம் நகர வேண்டியுள்ளது. ரோபோக்களின் பயன்பாட்டினால் தொழில் வாய்ப்புகளை இழக்கின்ற மனித சமூகத்தை வலுவூட்ட கல்வி, திறன் மேம்பாடு, புதிய தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொண்டு சரியான வேலைத்திட்டம் ஒன்றை செயற்படுத்த வேண்டும். அதற்காக உலகத் தலைவர்கள் ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். රට අපූර්ව ඉතිහාසයකනුත් අනාගතය පිළිබඳ සුබ සිහින දකින වර්තමානයකනුත් පුළුල් දේශපාලනා සමාජ දැනුමකින් සන්නද්ධ පුරවැසියන්ගෙනුත් සමන්විත සුන්දර දිවයිනක්. ලෝකයේ ඕනෑම රටක සිදුවන සිදුවීමක් පිළිබඳව සහ කම්පනයක් මගේ රටේ ජනතාව තුළ තිබෙනවා. ඔවුන් සම්ප්‍රදායන්ට ආදරය කරනවා සේම වෙනස් විය යුතු තැන ඉතා සබුද්ධිකව වෙනස් වීමට තරම් පුළුල් ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரக்கல் நிறுவன நிறைவேற்று உபத்தலைவரை சந்தித்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இடம்பெற்ற உலக அரசு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரக்கல் நிறுவனத்தின் நிறைவேற்று உபத்தலைவர் மைக் சிசிலியாவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது பொருளாதாரம் மற்றும் நிர்வாக செயற்திறனை மேம்படுத்துவதற்காக
இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம், விண்டெக்ஸ் சேவை மற்றும் கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி அதன் மூலம் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையின் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு ஆதரவளிக்க ஒரகல் நிறுவனம் விருப்பம் தெரிவித்தது. அதனால் தரவு, சுயாதீனத்தன்மை மற்றும் ஒழுங்குமுறை இணக்கப்பாடுகளை உறுதிப்படுத்தி அரசாங்க விண்ணப்பங்கள், இலத்திரனியல் நிர்வாக வசதிகள் மற்றும் தேசிய தரவு கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் முன்வருமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். மட்டக்களப்பு ஓட்டமாவடி மஜ்மா நகரில் புதிய பாடசாலை ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி மஜ்மா நகரில் புதிய பாடசாலை ஒன்றை அமைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் MS நலீம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய பாடசாலை அமைப்பதற்குரிய நடவடிக்கையை எடுக்குமாறு ஓட்டமாவடி பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கானா பிரபு பணிப்புரை விடுத்துள்ளார். ஓட்டமாவடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றது. மஜ்மா நகரில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் அங்குள்ள மாணவர்கள் கற்றல் நடவடிக்கைகளுக்காக 8 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கேணி நகர், நாவலடி போன்ற பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் கற்கின்றனர். இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நலீம் பிரதேச அபிவிருத்தி குழுவின் கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு மட்டக்களப்பு மத்திய கல்வி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா மற்றும் திணைக்கள அதிகாரிகளும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். சந்தேக நபரை தாக்கிய குற்றச்சாட்டில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் வாதுவ போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. வாதுவ போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் பிணையில் விடுவிக்கப்பட்டமையை தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த நபர் சிறையில் இருந்த சமயத்தில் போலீசாரால் தாக்கப்பட்டுள்ளார் என அவருடைய உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய பாணாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையில் பாணாந்துறை குற்றவியல் பிரிவினரால் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைய வாதுவ போலீஸ் நிலையத்தில் 4 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் சந்தேக நபரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கு அமைய கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 4 இன்றைய தினம் பாணாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். அதேவேளை குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பது வெளிநாட்டுச் செய்தி. பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் காசா மீது மீண்டும் தாக்குதல் நடாத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹமாஸ் வசமுள்ள பணைய கைதிகள் எதிர்வரும் சனிக்கிழமைக்குள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் காசா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்குவோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 6 வார கால போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இதுவரை இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 21 பேரை ஹமாஸ் விடுதலை செய்துள்ளது. அதற்கு ஈடாக இதுவரை பலஸ்தீனர்கள் 730 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது. காசாவில் இன்னும் 76 இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக உள்ளதாகவும் இதில் 36 பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் சனிக்கிழமை மேலும் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறிவிட்டதாக குற்றம் சாட்டிய ஹமாஸ் அமைப்பு சனிக்கிழமை பணைய கைதிகளை விடுதலை செய்ய மாட்டோம் என தெரிவித்துள்ளது. அதேவேளை சனிக்கிழமை அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுதலை செய்யவில்லை என்றால் காசா நகரம் வெடிக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் பிரதமர் நெதன்யாகு தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. ஹமாஸ் ஆயுதக்குழு எதிர்வரும் சனிக்கிழமை மேலும் சில பணைய கைதிகளை விடுதலை செய்யவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவோம் எனவும் அதனால் காசாவில் மீண்டும் தாக்குதலை தொடங்க தயாராகும்படி பாதுகாப்பு படைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய சனிக்கிழமை இஸ்ரேலிய பணைய கைதிகள் ஹமாஸ் விடுதலை செய்யவில்லை என்றால் காசாவில் மீண்டும் போர் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
லிபியாவில் படகு விபத்துக்குள்ளானதில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். லிபியாவில் 64 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். படகில் பயணித்தவர்கள் பாகிஸ்தானிலிருந்து சட்டவிரோதமாக வந்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. லிபியாவின் திரிப்போலி பகுதியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி 16 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் கடவுச்சீட்டுகளை வைத்து அவர்கள் பாகிஸ்தானியர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.